ஆத்மேந்திரிய மனோயுக்தம் போக்தேத்யாகுர் மனீஷிணः விஜான சாரதிர்யஸ்து மனః பிரகிரகவான் நரஹ சோத்வனஃப் பாரமாப்னோதி தத்விஷ்ணோஃப் பரமம் பதம். இதை எதற்கு சொல்லுகிறது உபனிஷத் என்றால், ஆகையால் நீ என்ன செய், விஜான சாரதிர்யஸ்து மனഃ பிரகிரகவான் நரஹா. இப்ப 2 பேரைத்தான் நாம் கட்டுப்படுத்தி ஆக வேண்டும். முதல்ல விஷயங்கள்னு ஒன்று இருக்கா, சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம் ரசம் கந்தம் என்று 5 விஷயங்கள் உள்ளன. அந்த 5ஐயும் அனுபவிப்பதற்கு 5 இந்திரியங்கள் குதிரைகள் உள்ளன. அந்த குதிரையை கட்டுப்படுத்தும் கடிவாளமாக மனது உள்ளது. மனதை இயக்கக்கூடிய சாரதியாக புத்தி உள்ளது. புத்திக்கு தான் ஆணையிடக்கூடிய ரதியாக ஆத்மா உள்ளார். அப்ப இவற்றில் எது முதலில் முக்கியமானது கட்டுப்படுத்தணும்னு தெரியுது. குதிரைகளை கட்டுப்படுத்த வேண்டும். குதிரைகளை கட்டுப்படுத்தணும்னால் மனதை, அதாவது அந்த கடிவாளத்தை நம்மளால் இழுக்க முடியணும். கடிவாளம் நம் கையில் இருந்தாலும் நம்மை விட குதிரைக்கு பலம் அதிகமாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப இந்திரியங்களும் அதை போல்தான். இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹான்னு தெரிவிக்கிறார். இந்திரியங்களை சாதாரணமாக எடை போடாதே, மிகவும் வலிமையுடைய இந்திரியங்கள். அப்ப நீ கடிவாளத்தை பலமாக பிடிக்காவிட்டால் உன்னையும் சேர்த்து கயிறோடு சேர்த்து அவை இழுத்து சென்றுவிடும். அப்ப நாம் எதை முக்கியமாக பார்க்க வேண்டும் என்றால், நம்முடைய புத்தி நம்முடைய மனது, இது 2 கட்டுப்பாட்டுக்கு வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப தானாக இந்திரியங்கள் எல்லாம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துவிடும். நம்முடைய சாரதி நல்ல பலமுடையவராக இருக்கணும். அந்த கயிறு நல்ல பலமுடையதாக இருக்கணும். கயிறில் பலம் இல்லைன்னாலும் பிச்சுண்டு போயிடும் குதிரை. கயிறு நன்னா இருக்கு, சாரதிக்கு இழுக்கிறதுக்கு பலம் இல்லாவிட்டாலும் குதிரைகள் தாங்கள் இஷ்டப்படப்படிக்கு சென்றுவிடும். அப்ப புத்தி மனசு இது 2ம் தான் நமக்கு முக்கியமாக கட்டுப்படுத்தப்பட வேண்டியவை. அதிலும் அழகான ஒரு படிக்கட்டு சொல்லுகிறது உபனிஷத். இந்திரியேபிய பராஹ்யர்த்தாக அர்த்தேபியச்ச பரம் மனஹ மனசஸ்து பரா புத்திஹி புத்தேர் ஆத்மா மகான் பரஹ மஹதஃ பரம் அவ்யக்தம் அவ்யக்தாத் புருஷஃ பரஹ புருஷாத்ன பரம் கிஞ்சித் சா காஷ்டா சா பராகதிஹி. என்ன அர்த்தம்னு சொல்றேன். இவற்றை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். கட்டுப்படுத்தும் போது எதனிடத்தில் நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும்னு தெரியணுமோ இல்லையோ. அப்ப எதை காட்டிலும் எது வலுவுடையது, எதை கட்டுப்படுத்திவிட்டால் தானாக அடுத்தது கட்டுப்படுவிடும்னு தெரியணும். அதற்கு தெரிவிக்கிறது இந்திரியேபிய பராஹ்யர்த்தாக. உன்னுடைய புலன்களை காட்டிலும் வெளி விஷயங்கள் இருக்கே அவற்றுக்கு நல்ல பலம் உண்டு. நீ என்னதான் கண்ணை மூடிண்டு காதை மூடிக்கொண்டு அமர்ந்தாலும் ஒரு விஷயம் அருகில் வந்ததென்றால் உன்னால் அதை நீ ஈர்க்கப்படாமல் உன்னால் தடுக்க முடியாது. அப்ப முதலில் செய்ய வேண்டியது விஷயங்களை விலக்கி வைக்க வேண்டும். எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருப்பேன், தொலைக்காட்சி பார்த்துட்டே இருப்பேன், எதையோ கேட்டுட்டே இருப்பேன், கண்டதை சாப்பிட்டுட்டே இருப்பேன், ஆனால் பகவான்கிட்ட பக்தியோடு இருப்பேன்னா வராது. அந்த விஷயங்களை விட்டால்தான் இதில் ஆசையே வரப்போகிறது. ஆகையால் முதலிலே அந்த உலக விஷயங்களிலிருந்து நாம் விலக வேண்டும். விஷயாக வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினஹான்னு சொன்ன. முதல்ல இந்த உடலுக்கு தீனி போடுவதை நிறுத்து. எனக்கு ஏதோ நன்னா சாப்பிடணும்னு ஆசை, சாமி நான் சக்கரை பொங்கலாக சாப்பிட்டு சக்கரை பொங்கல் சாப்பிடணுங்கிற ஆசையை விட்டுடுறேனேன்னா அப்படிலாம் நடக்காது. எவ்வளவு சாப்பிட்டாலும் இந்த ஆசை மேலும் மேலும் சாப்பிடணும் தான் தோணுமே தவிர அதிகமாக சாப்பிட்டு விட்டபடியால் ஒரே சமயத்தில் அதிகமாக சாப்பிட்டாவனா அஜீரண வியாதி வருமே தவிர நான் தினமும் கொஞ்சம் சக்கரை பொங்கல் சாப்பிட்டுட்டே இருந்தேன். எதற்காக சாப்பிட்டீர்? சத்திர பொங்கல் சாப்பிடணுங்கிற ஆசையை எனக்கு ஜெயிக்க வேண்டும், அதற்காக தினமும் சக்கரை பொங்கல் சாப்பிட்டேன்னால் அப்படியெல்லாம் ஜெயிக்க முடியாது. ஆகையால் உன்னுடைய விஷயங்களை முதலில் விலக்கிவிடு. விஷயம் இருந்தால் உன்னுடைய இந்திரியங்களை உன்னால் கட்டுப்படுத்த முடியாது. இந்திரியங்களை விட உலகத்தில் இருக்கும் பொருட்களுக்கு வலிமை அதிகம். அப்ப பொருட்களை விலக்கிவிடுன்னு முதல்ல சொன்ன. இந்திரியேபிய பராஹ்யர்த்தாக. அடுத்து அர்த்தேபியச்ச பரம் மனஹ. நீ நேரே உன் முன்னால் இருக்கும் விஷயங்களை நகர்த்தி விட்டாலும் அந்த விஷயங்களில் உன் மனது இப்போதும் இருந்ததென்றால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. எனக்கு சக்கரை பொங்கலை கண்ணு முன்னாடிலே நகர்த்திட்டேன், ஆனால் மனசு இன்னும் சக்கரை பொங்கலையே நினச்சிட்டு இருந்ததுன்னா பிரயோஜனம் கிடையாது. அப்போ முதலில் நாக்கு சக்கரை பொங்கலை ஆசைப்பட்டது, கிடையாதுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டேன். அப்போ இந்திரியத்தை காட்டிலும் உயர்ந்த பலமான ஒரு வஸ்து, அந்த வஸ்துவை விலக்கி விட்டேன். வஸ்து விலகிவிட்டபடியால் கண்வட்டத்தில் இல்லாததற்காக மனதில் இல்லாமல் போகாது. அப்போ அடுத்து கட்டுப்படுத்த வேண்டியது மனதை. அர்த்தேபியச்ச பரம் மனஹா. அடுத்தது மனசஸ்து பரா புத்திஹி. மனசை நான் கட்டுப்படுத்தி விட்டேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதைவிட புத்தி என்பது அத்தியவசாயம் என்பது திருடமானது. நான் இந்த உடலே தான், நான் உலக விஷயங்களை சுகத்தை அனுபவிப்பது தான் எனக்கு இலக்குன்னு நன்னா நம்பினேன்னு வச்சுக்கோங்க. அப்போ கொஞ்ச நாள் ஒரே ஒரு நாள் சக்கரை பொங்கல் சாப்பிடாம மனசை கட்டுப்படுறதுக்கு ஒன்றும் ஆகாது. முதலிலே ஒரு முடிவு இருக்க வேண்டும்.
அந்த முடிவின்படி நான் மனதை கட்டுப்படுத்த வேண்டும். அப்ப இந்திரியங்களை விட அர்த்தங்கள் முக்கியமானவை. அப்ப அர்த்தங்களை விலக்கிவிடுன்னு சொன்னார். அர்த்தங்களை விலக்கிவிட்டால் மட்டும் போராது, மனதால் நினைப்பதை நிறுத்திவிடுன்னு சொன்னார். மனதால் நினைப்பதை நிறுத்தினால் போராது, இனி நான் நினைக்க மாட்டேங்கிற முடிவை எடுக்க வேண்டும். புத்தேர் ஆத்மா மகான் பரஹா, அந்த புத்தியை காட்டிலும் அந்த முடிவை எடுக்க வேண்டிய ஆத்மா இன்னும் வலிமை உடையவர். இதுவரைக்கும் சொன்னார். அதற்கு மேலே தெரிவிக்கிறார், மகதஃப் பரம் அவ்யக்தம். இந்த ஆத்மாவை விட முக்கியமானவர் யார் தெரியுமா? யாரை கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் என்றால் இந்த உடலை கட்டுப்படுத்த வேண்டும். உடல் இருந்தால்தானே ஆத்மாவால் எதையுமே செய்ய முடியும். அப்போ உடல் உயர்ந்தது என்று புரிந்துகொள். கடைசியாக அவ்யக்தாத் புருஷப் பரஹா, இதற்கு அனைத்துக்கும் உள்ளிருந்து அனைத்தையும் இயக்கக்கூடியவர். கண்ணுக்கு தெரியாது. கீழே ரூபணம் சொல்லும்போது இவரை என்னவென்று நினைத்துக்கொள், இவரை என்னவென்று நினைத்துக்கொள்னு சொல்றச்சே பரமாத்மாவை பற்றி பேசவே இல்லை. இப்போ ஆனால் யாரை கட்டுப்படுத்த வேண்டும்னு சொல்லும்போது விஷயங்களை கட்டுப்படுத்த பார். அதற்காக மனதை கட்டுப்படுத்து, அதற்காக புத்தியை கட்டுப்படுத்து, அதற்காக ஆத்மாவை நோக்கு, அதற்காக உடலை நோக்கு. ஆனால் இதெல்லாம் நடக்கணும்னால் உன்னுடைய நோக்கம் பரமாத்மாவிடத்தில் முதலில் இருக்க வேண்டும். அவர்தான் இதற்கு எல்லை. அவருடைய அனுகிரகம் இருந்தால்தான் உன்னால் இது அனைத்தையுமே கட்டுப்படுத்த முடியும். புருஷாத் ந பரம் கிஞ்சித் சா காஷ்டா சா பராகதிஹி. அப்போ ஒரு பரமாத்மா இந்த ஜீவாத்மாவுக்குள்ளே இருந்து கொண்டு, அதுதான் இப்போ அதிகமாக சொல்லப்பட்ட ஒரு கருத்து. தேரில் இருக்கிற எல்லாம் இந்த ஜீவாத்மாவிடத்திலும் உள்ளது. தேரில் இல்லாதது அந்த ரதிக்கு உள்ள ஒருத்தர் இருந்து அவரை இயக்குவது கிடையாது. ஆனால் இங்கு ஆத்மாவுக்குள்ளே பரமாத்மா இருந்து கொண்டு இயக்குகிறார். அப்ப அவருடைய அனுகிரகத்தால் தான் நம்மால் இந்திரியங்களை எல்லாம் கட்டுப்படுத்த முடியும். இந்திரியங்களை கட்டுப்படுத்தி ஒரு காரியத்தை செய்ய தொடங்கினால்தான் நாம் நன்மையையே பெற முடியும் என்று உபனிஷத் தெரிவிக்கிறது. அப்ப விஞ்ஞான சாரதிர் யஸ்து மனஃப் பர்கிரஹவான் நரஹா சோத்வனஃப் பாரமாப்னோதி. எவன் ஒருவன் தன் புலன்களை கட்டுப்படுத்த அறிகிறானோ அவன் இந்த உலகத்தையே தாண்டி தத் விஷ்ணோஃப் பரமம் பதம், விஷ்ணுவனுடைய வைகுண்டம் என்கிற பரமபதத்தையே அடைகிறான் என்று ஒரு ரூபணம். அப்ப கண்ணன் தேரில் இருந்தார். கதை இருக்கு, கீதை இருக்கு, பல தத்துவங்கள் உள்ளது. தேர் என்றால் என்ன? அதில் ரதி என்றால் யார்? சாரதி என்றால் யார்? இங்கே என்ன விசேஷம் என்றால், முன்னாடி சொன்ன உபனிஷத் சொன்ன இடத்திலே உள்ளே இருக்கும் பரமாத்மா கண்ணுக்கு தெரிய மாட்டார். இப்ப பகவான் என்ன ஆச்சரியம் நிகழ்த்தினார் என்றால், நான் உள்ளே இருந்து இயக்கினால் இவனுக்கு புரியவில்லை. நேரே வெளியே வந்து சாரதியாகவே அமர்ந்து விட்டார். விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழ செத்தவன் தன்னை புறம் எரி செய்த சிவனுரு துயர்களை தேவை பத்தலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர்முன் நின்னானை. பத்தலர் வீய, எதிரிகள் எல்லாம் முடிந்து போகும்படிக்கு கோல் கையில் கொண்டு, அந்த அஸ்வங்களை குதிரைகளை ஓட்டுவதற்கு கோலை கொண்டார். பார்த்தன் தன் தேர் முன் நின்னானைன்னு பாசுரம். பார்த்தனுக்கு முன்னால் பகவான் நின்னான். உபனிஷத் சொன்னது என்ன? உனக்குள்ளே பரமாத்மா இருக்கிறார், அவரை புரிந்து கொள்னு சொல்லித்து. உள்ளே இருந்து பண்ணா போறல, ஜீவாத்மாவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இனி இந்த தேரை ஓட்டுபவன் நான் தான் என்று நேரடியாக முன்னே வந்து அமர்ந்து பகவான் காட்டினார். புத்தி தான் சாரதி, புத்தியை கொண்டு இயக்குனால் இவனுக்கு புரியவில்லை. அப்ப அர்ஜுனனுடைய தேரிலே உள்ளே அந்தர்யாமியாக இருந்து இயக்கிக் கொண்டிருந்த பகவான் நேரே அவரே சாரதியாக வந்து தேர் முன் நின்னானை என்று தெரிவிக்கிறார். அப்ப முன் நிற்பது என்றால் அவருக்கும் முக்கியத்துவம் உண்டுன்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், அர்ஜுனனுக்கு ஒரு அம்பு படுகிறது என்றால் என்னை தாண்டித்தான் செல்ல வேண்டும்னு அர்த்தம். அம்பு ஒருத்தர் பொழிகிறார்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி ரதி மேலே எவ்வளவு படுமோ சாரதிக்கும் அத்தனை அம்பும் படுமே. அவர் இன்னும் சொல்லப்போனால் நன்னா கவசமெல்லாம் போட்டுருப்பார், பெரிய கவசம் இருக்கும். தேரோட்டிக்கு அவ்வளவு நல்ல கவசமெல்லாம் கிடைக்காது. ஆனால் முதலில் அம்பு அவர் மேலே தான் பட வரும். அப்ப கண்ணனுடைய வாத்சல்யம், அர்ஜுனனுக்கு ஒன்று நடக்கும் என்றால் முதலில் தனக்கு நடக்கட்டும், தன்னை தாண்டிதான் யாரும் அர்ஜுனனை தாக்க முடிய வேண்டும் என்பதற்காக பார்த்தன் தன் தேர் முன் நின்னானை. இன்னொன்று, கண்ணன் தேரோட்டி என்று நினைத்தால் அப்ப அவள் தாழ்ந்தவர், அர்ஜுனன் தான் உயர்ந்தவன்னு தோணிவிடும். அதற்காக தேர் முன் நின்னானை, முன்னாடி யார் வராரோ அவர் தானே உயர்ந்தவர். படையே போறதுனால் படைக்கு முன்னால் ஓடி சென்று ராஜா சண்டையிட வேண்டுமே தவிர படையெல்லாம் போய் சண்டை போடுங்க நான் பின்னாடி அமர்ந்து கொண்டிருக்கிறேன்னு ராஜா சொல்லக்கூடாது. எவன் தலைவனோ அவன் முன்னால் சென்று யுத்தம் செய்ய வேண்டும். பார்த்தன் தன் தேர் முன் நின்னான். இப்போ என்ன விசித்திரம் என்றால், பார்த்தனுடைய தேரை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த தேரிலே யாருக்கு முக்கியத்துவம்? ரதி, அவன்தான் வீரன் என்று பார்த்தால் அர்ஜுனனுக்கு தான் முக்கியத்துவம்.
கீதாச்சாரியன் தான் தேரோட்டியாகத்தான் உள்ளார். ஆனால் முன்னால் அமர்ந்திருக்கிறார்னு பார்த்தால் பகவானுக்கு தான் முக்கியத்துவம், அர்ஜுனன் பின்னாடி தான் உள்ளான். அப்போ உபயப்பிரதானம்னு தெரிவிப்பார்கள். ரெண்டு பேருக்குமே இந்த இடத்தில் சமமான பிராதானியம் உண்டு. அர்ஜுனன் தான் வீரன் என்று பார்த்தால் அர்ஜுனனுக்கு பெருமை, கண்ணன் தேரோட்டி தான். கண்ணன் தான் முன்னே அமர்ந்திருக்கிறார்னு பார்த்தால் கண்ணனுக்கு பெருமை, அர்ஜுனன் பின்னால் தான் இருக்கிறான். அப்போ உபயப்பிரதானம். இதே போலவென்றால் பகவான் ராசக்கிரீடை செய்தாரோ இல்லையோ, பொதுவாக எல்லா இடங்களிலும் பகவானுக்கு ஏற்றம், ஜீவாத்மாவுக்கு அதை விட அடுத்த நிலையில தானே சொல்ல முடியும். பகவான் ராசக்கிரீடை செய்யும் போது ஒரு கண்ணன் ஒரு கோபிகை, ஒரு கண்ணன் ஒரு கோபிகை என்று பல உருவங்களை பகவானை எடுத்துக்கொண்டு அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவா மாதவம் மாதவம் ச அந்தரேண அங்கனா, ரெண்டு கண்ணனுக்கு நடுவில் ஒரு கோபிகை, ரெண்டு கோபிகைகளுக்கு நடுவில் ஒரு கண்ணன். அப்போ அனைவருக்கும் சமமான ஏற்றம்தான். கோபிகைகள் தாழ்ந்தவர்கள், கண்ணன் உயர்ந்தவர்கள்னு கிடையாது, எல்லாருக்கும் சமமான ஏற்றம் அங்கும் இருந்தது. அப்போ ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் சமமான ஏற்றம் அந்த ராசமண்டலத்திலே உண்டு. ரெண்டாவது பார்த்தால் அர்ஜுனனுடைய தேர்தட்டிலே ரெண்டு பேருக்கும் சமமான முக்கியத்துவம் உண்டு. மூன்றாவது பிரணவம், ஓம்காரம்னு சொல்றோமே, ஓம்காரத்திலும் ரெண்டு பேருக்கும் சமமான முக்கியத்துவம் உண்டு. என்னன்னு பாருங்க, ஓம் என்கிற சொல்லுக்கு பொருளை பார்த்தோம் என்றால் பரமாத்மாவுக்கே ஜீவாத்மா அடிமை என்று இதற்கு பொருள். அ உ ம என்று 3 எழுத்துக்கள் உள்ளன. அந்த அ என்கிற எழுத்துக்கு மேல ஒரு 4வது வேற்றுமை உருபு சேர்த்துக்கணும். அ என்றால் பரமாத்மா, 4வது வேற்றுமை உருபு சேர்ந்தால் பரமாத்மாவுக்கு என்று பொருள் கிடைக்கும். உ என்கிற சொல்லுக்கு அவருக்கே என்று பொருள் கிடைக்கும். ம என்றால் ஜீவாத்மா, அப்ப பரமாத்மாவுக்கே ஜீவாத்மா அடிமை என்பதுதான் ஓம் என்கிற ஒரு சொல்லினுடைய பொருள். இதில் பார்த்தீர்கள் என்றால் சொல்லை பார்த்தால் யாருக்கு முக்கியத்துவம் வருகிறது? ஜீவாத்மாவுக்கு தான் முக்கியத்துவம். பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா அடிமை என்று சொல்லு ஜீவாத்மா கிட்ட தானே முடிகிறது. ஒரே விஷயம் பாருங்களேன், இந்த மேஜை இருக்கு, இந்த பூமியிலே மேடை உள்ளது அப்படின்னு சொன்னால் எதற்கு முக்கியத்துவம்? பூமியில் அப்படின்னு அந்த இடத்துல 7வது வேற்றுமை சேர்த்துட்டேன். மேஜை உள்ளது, முதல் வேற்றுமையோட மேஜையைத்தான் சொல்லி இருக்கிறேன். அப்ப பூமியில் மேஜை உள்ளதுன்னு சொன்னால் மேஜைக்கு தான் ஏற்றம் சொல்லுகிறேன் அர்த்தம். மேடையை உடைய பூமி, மேடையை தாங்கக்கூடிய பூமி என்று சொன்னால் பூமிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன் அர்த்தம். அப்ப எந்த இடத்தில் முதல் வேற்றுமை உருபு வருதோ அதுதான் முக்கியமானது. எந்த இடத்துல 2வது வேற்றுமை, ராமன் ராவணனை அம்பாலே கொன்றான்னு சொல்லி வச்சுக்கோங்க, அம்புக்கு முக்கியத்துவம் கிடையாது, ராவணனுக்கு முக்கியத்துவம் கிடையாது, கொலைக்கு முக்கியத்துவம் கிடையாது. ராமன் என்று முதல் வேற்றுமையோடு எதை பிரயோகம் செய்கிறேனோ அதற்கு முக்கியத்துவம். அப்ப இங்கும் மேடையை உடைய பூமின்னு சொன்னால் பூமிக்கு முக்கியத்துவம், மேடை பூமியில் உள்ளதுன்னு சொன்னால் மேடைக்கு முக்கியத்துவம். இந்த இடத்திலே பரமாத்மா ஜீவாத்மாவுக்கு தலைவன்னு சொல்லல, பரமாத்மாவுக்கு அடிமை ஜீவாத்மான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஜீவாத்மாவுக்கு தான் முக்கியத்துவம். சொல்லின் வகையில் பார்த்தால் சாப்தமான முக்கியத்துவம்னு சொல்லுவா. சொல்லை வைத்து பார்த்தோம் என்றால் முக்கியத்துவம் ஜீவாத்மாவுக்கு தான் உண்டு. மேலும் இந்த ஓம் என்பது யாரை பார்த்து உபதேசிக்கிறது? பகவானுக்கு ஜீவாத்மா அடிமைன்னு பகவானை பார்த்து உபதேசிக்க வேண்டாம், நம்மிடத்தில் தானே உபதேசிக்கிறது. ஆகையால் சப்தத்தை வைத்து பார்த்தால் ஜீவாத்மாவுக்கு ஏற்றம். ஆனால் என்ன அர்த்தத்தை வைத்து பாருங்க, பகவான் என்னன்னு சொல்லப்படுறார்? அவர்தான் சுவாமின்னு சொல்லப்படுகிறார், தலைவன் சொல்லப்படுகிறார், நாம் எல்லாம் தொண்டர்கள்னு சொல்லப்படுகிறோம். அப்ப பொருளை வைத்து பார்த்தால் பகவானுக்கு தான் ஏற்றம், அவர்தான் சுவாமின்னு சொல்லப்படுறார். ஆனா சொல்லை அடிவொற்றி பார்த்தால் அவருக்கு அடிமை நான் என்கிட்ட தானே முடிக்கிறேன், அப்ப எனக்கும் ஏற்றம். அப்ப சப்தத்தாலே ஜீவாத்மாவுக்கு ஏற்றம், அர்த்தத்தாலே பரமாத்மாவுக்கு ஏற்றம். அப்ப ரெண்டு பேருக்குமே பிராதானியம் இருக்கு. இப்ப ராச மண்டலத்திலும் சரி, அதே போல அர்ஜுனுடைய தேரிலும் சரி, பிரணவத்திலும் சரி, ரெண்டு பேருக்குமே சமமான பிராதானியம் உண்டு. ஆண்டாள் திருப்பாவையிலே நந்தகோபாலனுடைய வீடு இருக்கே, அதை 2 வகையாக தான் விழிக்கிறார். நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே என்று 16வது பாசுரம். அதற்கு மேலே உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி 23வது பாசுரம். நந்தகோபானுடைய கோயில்னு கீழே சொல்லியிருக்கா, உன் கோயில்னு கண்ணனை பார்த்து சொல்றான். இப்ப யாருடைய வீடு? பத்திரம் யார் பேர்ல இருக்கு? நந்தகோபாலனுடைய வீடா கண்ணனுடைய வீடான்னு கேட்டால் ரெண்டு பேருக்குமே சமமான பிராதானியம் அந்த வீட்டிலே உண்டு. அப்ப நந்தகோபாலனுடைய கோயில்னும் சொல்லலாம், கண்ணனுடைய கோயில்னும் சொல்லலாம், தவறு கிடையாது. இதே போலவென்றால் ஆழ்வார் திருநகரி, ஆதிநாதர் ஆழ்வார் தேவஸ்தானம் என்று அதற்கு பெயர்.
பல கோயில்களில் பெருமாளுடைய பெயர் மட்டும்தான் பேரில் இருக்கும், ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பேரெல்லாம் இருக்காது. ஆனால் அந்த ஊரிலே 2 பேருக்கும் சமமான பிராதானியம் உண்டு. ஆச்சாரிய ஹிருதயத்திலே அழகிய மணவாள பெருமாள் நாயனார் சாதிக்கிறார், அந்த இடத்தில் உபயப்பிரதான பிரணவமான உரை கோயிலில் எத்தேவும் என்னும் பரேசத்துவம் பொலியும். உபயப்பிரதான பிரணவமான உரை கோயில், ஆழ்வார் திருநீர் என்கிற உரை கோயிலிலே உபயப்பிரதான பிரணவம் போலே, பிரணவத்தில் எப்படி ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருவருக்கும் பிராதானியம் உண்டோ, இங்கும் ஆழ்வார் என்ன சொன்னாலும் ஊரில் நடக்கும், பெருமாள் என்ன சொன்னாலும் ஊரில் நடக்கும். அப்போ 2 பேருக்கும் சமமான பிராதானியம் உண்டு. அதே போல்தான் இங்கும் பார்த்தந்தன் தேர் முன் நின்னானை, பகவான் அர்ஜுனனுக்கு முன்னே தான் நின்று தான் முக்கியமானவன் என்றும் காட்டினார். அதே போல தன்னுடைய பக்தனுக்கு ஒரு துன்பம் வந்தால் முன்னாலிருந்து நான் காப்பேன் என்று தன்னுடைய வாத்சல்யத்தையும் காட்டுகிறார். ஆகையால் பகவான் உபாயம், அவர் பெரியவர் சிறியவர் எளிமையானவர் என்று 2ஐயும் காட்டுவதற்காகத்தான் தேருக்கு முன்னால் பகவான் நின்னா. அப்போ உபனிஷத் சொல்லுவது பகவான் உள்ளே மறைந்திருந்து இந்த உடல் என்கிற தேரை இயக்குகிறான் என்று. கண்ணன் செய்து காட்டியது நேரே கண் காணும்படிக்கு வந்து அந்த அர்ஜுனுடைய தேரை தான் நகர்த்தி காட்டினார். அதனால்தான் அந்த பகவான் தானே உபாயம், அவர்தான் புண்ணியம், அவர்தான் தர்மம்னு பார்த்தோம் இல்லையோ. தர்மம் இருக்கிறது என்றால் நான் எதை அடைய ஆசைப்படுகிறேனோ அதற்கு இனி வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை. நான் மோட்சத்தை ஆசைப்படுகிறேன், அதை பெற்றுக் கொடுப்பதற்கான புண்ணியம் தர்மம் பகவானை நான் பெற்றுவிட்டேன். இதற்கு மேல் எனக்கு எந்த செல்வமும் தேவையில்லை. செல்வம் என்பதும் ஒரு வழிதானே. செல்வத்தை வைத்து எதுவும் பண்ண முடியாது. அதை முகர்ந்து பார்த்து ஆனந்தப்பட முடியாது, அதை சாப்பிட்டு பார்த்து ஆனந்தப்பட முடியாது, தடவி பார்த்து ஆனந்தப்பட முடியாது. அப்ப செல்வம் என்பது எதையோ ஒன்றை பெற்று ஆனந்தப்படுவதற்கான வழியாக உள்ளது. அதே போலத்தான் பகவானும் முக்தியை பெற்று ஆனந்தப்படுவதற்கான உபாயமாக இருக்கிறார். அதனால்தான் வேதாந்த தேசிகனிடத்திலே ஒருவர் சென்று உங்களுக்கு நிறைய பணம் கொடுக்குறேன். ஸ்ரீ வேதாந்த தேசிகன் தரித்திரராக ஏழையாக வாழ்ந்தவர், பணங்காசு சுத்தமாக கிடையாது, ஏழையாக உஞ்சவிருத்தி எடுத்துதான் வாழ்ந்து கொண்டு வந்தார். அப்போது அவருக்கு ஒரு பால்ய சிநேகிதர், அவர் ஒரு பெரிய ராஜசபையிலே ராஜகுருவாக இருந்து வந்தார். அவர் ஒரு முறை வேதாந்த தேசிகனை அழைத்தார். என்னுடைய சபைக்கு வந்துவிடு, நன்னா பணங்காசு கிடைக்கும், மரியாதை கிடைக்கும், இங்கு ஆனந்தமாக இருக்கலாம்னு சொன்னார். அவர் மறுத்து விட்டார், வரமாட்டேன்னு சொன்னார். மறுபடியும் இவர் வற்புறுத்தவே அவருக்கு ஒரு 5 ஸ்லோகங்களை எழுதி திருப்பி அனுப்பிச்சார். வைராகிய பஞ்சகம் என்று 5 ஸ்லோகங்களை ஸ்ரீ வேதாந்த தேசிகன் எழுதியுள்ளார். அதில் தெரிவிக்கிறார், எனக்கு இந்த தனம் வேண்டவே வேண்டாம். தனம்னா செல்வம்னு அர்த்தமோ இல்லையோ. அவர் தெரிவிக்கிறார், ஷரீர பதனாவதி பிரபு நிஷேவண ஆபாதனாத் அபிந்தன தனஞ்சய பிரசமதம் தனம் தந்தனம் தனஞ்சய விவர்தினம் தனம் உடூத கோவர்தனம் சுசாதனம் அவாதனம் சுமனசாம் சமாராதனம் என்று ஒரு ஸ்லோகம். செல்வம் செல்வம் தனம் தனம்னு சொல்றீங்களே, எப்படி பெறுகிறீர்கள்? யாரோ 4 பேர் பெரியவர்கள், அவர்களை இல்லாததெல்லாம் புகழ்ந்து மாறி அணைய கை மால்வரை ஒக்கும் திண்தோள் என்று பாரிலோர் பற்றையை பச்சை பசும் பொய்கள் பேசவே என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். நீங்க ஏன் பகவானை மட்டும் பாடுக வேண்டிய வாயாலே ஏன் உலகத்தில் இருப்பவர்களை எல்லாம் பாடுகிறீர்கள்? அவருக்கு ரொம்ப கஞ்சமாக இருப்பார், ஒருத்தருக்கு 1 பைசா கொடுத்தது கிடையாது. மாறி அணைய கை, மழை பொழிவது போல எவ்வளவு கொடை வள்ளலாக இருக்கிறீர். மால் வரை ஒக்கும் திண்தோள், பெரிய மலைகளை போன்ற தோள்களை உடையவர். அவர் ஒல்லியா பாவமா இருப்பார். ஆனால் இப்படி பேசி பாரில் ஓர் பற்றையை பச்சை பசும் பொய்கள் பேசவே, இப்படி பேசி அதனால் செல்வத்தை பெற்று வயிறை கழுவ வேண்டுமா? அதைத்தான் இங்கு வேதாந்த தேசிகனும் கேட்கிறார். ஷரீர பதனாவதி பிரபு நிஷேவண ஆபாதனாத்து, இந்த உடல் இருக்கும் வரை இந்த ஒரு ஜான் வயிற்றை கழுவதற்காகத்தானே இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள். அபிந்தன தனஞ்சய பிரசமதம் தனம் தந்தனம், இது வீணான செல்வம். இந்த செல்வத்தாலே எந்த பயனும் கிடையாது. எப்பேற்பட்ட செல்வந்தனாக இருந்தாலும் ஒரே நாளிலே ஒன்றும் இல்லாதவனாகவும் ஆகலாம். ஒன்றும் இல்லாதவனுக்கு திடீரென்று ஒரு நாள் செல்வம் வரவும் வரலாம். அப்ப அதை நம்பி பிரயோஜனம் இல்லை. எனக்கானால் பெரிய செல்வம் உள்ளது. அவர் செல்வம் கொடுக்கிறேன்னு சொன்னாரே சிநேகிதர், அவருக்கு தெரிவிக்கிறார், எனக்கு செல்வமே வேண்டாம். தனஞ்சய செந்தன விபூஷணம், தனஞ்சயனான அர்ஜுனன், அவனுடைய தேரில் ஒரு தனம் இருந்ததே, அந்த செல்வம் என்னிடத்தில் உள்ளது. அவனுக்கு மேலே ஒரு செல்வம் எனக்கு தேவையில்லை. தனம் உதூட கோவர்தனம், அந்த தனம் அறிவற்ற பொருள் கிடையாது. பணங்காசு என்பது அறிவற்ற பொருள்.
நான் தான் அதை எப்படி செலவழிக்க வேண்டும்னு முடிவு பண்ண வேண்டும். ஆனால் தேசிகன் தெரிவித்தார், என்கிட்ட தனம் இருக்கே, அதுக்கே யோசிக்க தெரியும். யோசிக்க தெரிந்தது மட்டுமல்ல, நம்ம எல்லாரையும் விட நிறைய யோசிக்க தெரியும். பரமச்சேதனாக சர்வஜனாக இருக்கும் பகவானே எனக்கு தனம். அப்போ எந்த காலத்தில் என்ன நடக்க வேண்டுமோ அவராக பார்த்து கொடுப்பார். உலகத்து செல்வம் அதெல்லாம் பண்ணாது. நம்ம ஏதோ ஒன்றுத்தில் போடுறோம், ஒரு வருஷம் வளர்ந்துட்டே போகிறதுங்கிறா, திடீர்னு விழுந்துடுத்து எல்லா பணமும் போச்சுங்கிறா. என் பணமே சொல்லியிருக்க வேண்டியதானே, இதில் என்ன போடாத, இதில் போட்டால் நான் போயிடுவேன், என்னை இதில் போடுன்னு பணம் சொல்லுவான்னா ஒரு நாளும் சொல்லாது. அதற்கு அறிவு கிடையாது. ஆனால் பகவான் தனம் உதூட கோவர்தனம். ஒரு ஆசிரிதர்களுக்கு கஷ்டம் என்றால் கோவர்தன மலையே எடுத்து பிடித்த செல்வம் என்னிடத்தில் உள்ளது. அப்போ ஆசிரிதர்களை ரட்சிப்பதற்கு எப்போ என்ன வேணும்னு பார்த்து யோசித்து செல்லக்கூடிய செல்வம் என்னுடைய செல்வம். உங்கள் செல்வம் எந்த யோசிக்கவும் சக்தியே இல்லாத செல்வம். தனஞ்சய விவர்தினம் தனமுதூட கோவர்தனம் சுசாதனம் அபாதனம் சுமனசாம் சமாராதனம். நல்ல உள்ளமுடையவர்களுக்கு சுசாதனம், என்ன பயன் வேண்டுமானாலும் அதை எளிதில் பெற்றுக் கொடுக்கக்கூடிய சாதனம். அபாதனம், இதனால் ஏதாவது கஷ்டம் வருமா? பணம் இருந்தால் கஷ்டம் வரும், திருடர்கள் வருவார்கள். நெல் இருந்தால் எலி வரும் சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு. அதுக்கு மேலே நண்பர்கள் கூட இருக்கிற உறவினர்கள்லாம் வந்து கேட்பார்கள். ராஜா வந்து ஒரு பகுதியை கேட்டு வாங்கிட்டு போயிடுவார். அப்போ ஊர் செல்வம் இருந்தால் எல்லாரிடமிருந்தும் துன்பம் வரும். இந்த செல்வம் என்றால் அபாதனம், எந்த கஷ்டத்தையும் ஏற்படுத்தாது. அதற்கும் மேலே எல்லா நலங்களையும் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். அந்த செல்வம் எனக்கு உண்டு. நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித் ந மயா கிஞ்சித் ஆர்ஜிதம் அஸ்திமே ஹஸ்திசைலாகிரே வஸ்து பைதாமகம் தனம். நானாக சம்பாதித்த சொத்து என்னிடத்தில் ஒன்றும் கிடையாது. என்னுடைய தகப்பனார் சம்பாதித்து எனக்கு விட்டுட்டு போன சொத்து உண்டானா அதுவும் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு சொத்து உள்ளது. அஸ்திமே ஹஸ்தி சைலாகிரே வஸ்து பைதாமகம் தனம். என்னுடைய தாத்தா ஒரு பெரிய செல்வம் சேர்த்து வைத்து விட்டு போயிருக்கிறார். என்ன செல்வம்னால், தாத்தான்னு பிரம்மாவுக்கு பெயர். பிதாமகன் பிதாமகன், உலகுக்கே பிதாமகன் தாத்தான்னு பிரம்மா சொல்லப்படுகிறார். அந்த பிரம்மா அஸ்வமேத யாகம் செய்து அந்த யாக குண்டத்திலிருந்து தோன்றிய செல்வம் தேவராஜ பெருமாள் இருக்காரே, அந்த பெருமாள் அஸ்திமே ஹஸ்தி சைலாகிரே, வேழமலைக்கு மேலே பகவான் சேவை சாதிக்கிறாரே, அவர் பைதாமகம் தனம், என்னுடைய தாத்தா சம்பாதித்து வைத்த செல்வம். அந்த செல்வம் இருக்கும் வரை ஒரு நாளும் நீ கேட்கும் செல்வத்தை நான் ஆசைப்பட மாட்டேன் என்று தெரிவிக்கிறார். அப்ப ஆசிரிதர்களுக்காக பகவான் தேரில் இருந்தானே அவன்தான் செல்வம் என்று வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். அப்படி உபாய வேஷத்தோடு பகவான் இருந்தான். அவர் என்னென்ன செய்தார், அந்த தான் சாரதியாக இருக்கும்போது என்ன செய்தார் என்றால், ஆஸ்ரித வாத்சல்ய விவசகா ஆத்மானம் சாரதிம் பார்த்தம் ச ரத்தினம் சர்வலோக சாட்சிகம் சகார என்று சுவாமி ராமானுஜர் தெரிவிக்கிறார். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ